வேண்டும், முக்கன் முதல் வேண்டும். இதற்கெல்லாம் ஊர்முச்சார் வழங்கி வருகிறேன். என் மகளை பார்வையை பார்க்க பார்வதி. கலைகள் 64 கலைகளிலே சிறந்த கலை நாடக கலை. நாடகம் என்பது ஒரு தெய்வீகமானது. ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் ஒன்று கலைஞனாக இருக்க வேண்டும் அல்லது கலையை ரசிக்க வேண்டும். அப்படி இருக்கு நானும் இந்த பாமர மக்களுக்கு பரியாளுக்கு தொழில் செய்யக்கூடிய கத்தானுக்கு மனைவியாக திகழ்ந்து பார்வதா என்றும் உமா மகேஸ்வரி என்றும் சிறப்பு பெயர் பெற்று எவ்வித குறையும் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றேன். இருந்தாலும் நானும் அது நேரம் ஆகிவிட்டது. சென்று சுவாமி பார்க்க வேண்டியவே. சுவாமி பாருங்க சுவாமி, அமருங்க சுவாமி. சுவாமி கோமாதா
எனக்கு மனதில் ஒரு ஆசை வந்துவிட்டது. அப்படியா? என்ன தெரியுமா? எப்படி சுவாமி? உன்னோடு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க வேண்டும். அப்படியா? உண்மைதான் சுவாமி. அழகா ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். கலைத்தாயின் மூத்தவர்கள் மலைத்தாயின் கிடையாது அருங்கு செய்க்கும் முல்லை கொடி போல காட்சியளிக்கிறார் இந்த கைலங்கரியில் சுத்துகின்ற வண்டா தள்ளுத்தவன் காவிரியின் சேலா பார்வனுக்கு போனது வேறா இல்லை பகைவன சத்தமிருக்கும் அம்பா பவத்திலே பதித்து விட்ட முத்தா இல்லை காணுவது நகைத்த கண்ணே சுவாமி கனிந்தாடும் கலை மாமணி கனிந்தாடும் கலை மாமணி நலந்தாடினி கனிந்தாடும் கலை மாமணி கல்லாலே சிலை செய்தோர் எத்தனையோ ஓவியம் சொல்லாலே உன்னை வடித்தேன் நான் ஒரு காவியன் சுவாமி கனிந்தாடும் கலை மாமணி கனிவோடு உனை சேர்ந்த நலம் தாடினி கனிந்தாடும் கலை மாமணி பருவத்தை கனிந்தாடும் கலை மாமணி கனிவோடு உனை சேர்ந்த நலம் தாடினி கனிந்தாடும் கலை மாமணி ஆதியந்தம் இல்லா ஆதியந்தம் இல்லா அருள் பெரும் ஜோதியே ஆண்டவனே அருள்வா ஆண்டவனே அருள்வா
நாரதா, பாட்டி எங்களிடத்தில் கலகத்தை செய்வதற்கு வந்து விட்டாயா? பாட்டி என்ன? என்னை பார்த்து அப்படியே தெரிகிறது. உண்மைதானே? உங்களிடம் நான் ஏன் கலகம் செய்ய போறேன்? அப்படி என்றால்? பாட்டி, இங்க வந்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? பகலவன் கோட்டை ஆளக்கூடிய பைரவன் இருக்கின்றான் அல்லவா? உண்மைதான். அவனுக்கோ ஒரு மகள் இருக்கிறார், ஒரே மகள், ஒப்பற்ற மகள் பரிமளா. அவளுக்கோ பிறந்த நாள் கொண்டாட போகிறார்களா? அப்படியா? அதற்காக உங்கள் இருவரையும் அழைத்து வருவதற்கு எனக்கு உத்தரவு. அப்படியா? ஆமாம் பாட்டி. ஆகட்டும், நாங்கள் அப்படியே வருகிறோம். போகலாமா? சீக்கிரம் வாங்க. ஆகட்டும். சுவாமி, நாரதன் ஓடி வந்து பகலவன் பாட்டி ஆண்டு வரக்கூடிய பைரவன் மகள் பரிமளாவுக்கோ பிறந்த நாள் விழா என்று கூறியிருக்கிறார். அந்த பிறந்த நாள் விழாவிற்கு நாம் அனைவரும் செல்ல வேண்டுமா? ஆம், போறோம். போக வேண்டாம் சுவாமி. அதுதான். அவன் யார்? பைரவன், ஒரு அரக்கன். அரக்கனுக்கு அறபுத்தி என்பதை நிறுத்தி காட்டக்கூடிய அது மட்டுமா சுவாமி? அரக்கர்கள் எப்பேற்பட்டவர்கள்? சபல புத்தி உள்ளவர்கள். அப்படி இருக்க நாம் சென்று அவர்களுக்கு வாழ்க்க வேண்டுமா? வேண்டாம் சுவாமி, நம்ம அந்த இடத்துக்கு செல்ல வேண்டாம். என்ன வார்த்தை உரைக்க? அவன் யார் தெரியுமா? யார்? பைரவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அவனுக்கு அனைவருமே அடக்க போயிருக்கும்போது அவனை வெறுத்து சென்றால் நமக்கு எவ்வளவு ஆபத்து நேர்ந்தாலும் நேரலாம். சுவாமி, என்ன இது? அவன் பார்த்து தட்டி கழிக்கவே கூடாது. அப்படி என்றால் நாம் சுவாமி, என்னால் வர முடியாது, நீங்கள் மட்டும் சென்று வாருங்கள். நான் மட்டும் செல்ல தனியில் செல்லக்கூடாது. அப்படியா? காட்சி அளிக்க புறப்பட்டு போகலாம். அப்படிதான் விதிப்படியாகட்டும்.